இங்கே வந்து ஒரு டேட்டா க்ளீனப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து டேட்டா வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணேன். இங்கே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு வந்து Alt-OCA டைப் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ டேட்டா இங்கே பார்த்தாக்க எப்படி இருக்குன்னா அர்ஜுன் ஷர்மான்னு இருக்குது. இது வந்து சென்டரில் வந்து பிளாங்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் கூட இருக்குது. எனக்கு வந்து இது சிம்பிளாக வந்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வேணும். சீரீஸில் தான் வேணும். அதாவது நம்பர் 1 அர்ஜுன் ஷர்மா, நம்பர் 2 வந்து பிரியா ஐயா, இந்த மாதிரி வேணும். பட் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ், இந்த எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் இது எல்லாமே எடுக்கணும். இந்த டேட்டா வந்து எப்படி ப்ரோசஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இங்கே இருக்கிற டேட்டா இருக்குது இல்லையா, இந்த டேட்டாவை வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டாக ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் இருக்கிற டேட்டா செலக்ட் பண்ணதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தா இங்கே 20th வீக்கம் செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஃபில்டர் போட போகிறேன். ஃபில்டர் போடுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ண ஃபில்டர் போடலாம். ஃபில்டர் போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, கீழே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஃபில்டரை ஓப்பன் பண்ணதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே வந்து பிளாங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளாங்க்ஸ்னு இருக்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாமே அன்செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து சிம்பிளாக என்ன பண்ணேன்னா, மேலே போயிட்டு செலக்ட் ஆல் இருக்கிறது வந்து அன்செலக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கீழே போயிட்டு பிளாங்க்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல வந்து பிளாங்க்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்து வெறும் பிளாங்க்ஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இங்கே பார்க்கலாம், இங்கே கொஞ்சம் செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து கலரில் இருக்குது. ப்ளூ கலர், ரெட் கலர், நீங்கள் எந்த தீம் சூஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி இருக்கும். பட் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது. இந்த பிளாங்க்ஸ் எல்லாமே வந்து டிலீட் பண்ணணும். டிலீட் பண்ணதுக்கு வந்து இங்கே போயிட்டு மவுஸில் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிலீட் பண்ணலாம். இல்லை கீபோர்டில் பண்ணுறதா இருந்தாக்கா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட்டாஸ் இந்த ரோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் எல்லாமே செலக்ட் ஆகிறதுக்கப்புறம் வந்து கீபோர்டில் கண்ட்ரோல் மைனஸ் ப்ரெஸ் பண்ணால் இங்கே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவாக இருந்த பிளாங்க்ஸ் எல்லாமே டிலைட் ஆகிறதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் ரிமூவ் பண்ணதுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் அன்ஃபில்டர் ஆயிரும். ஃபில்டர் ரிமூவ் ஆச்சு. இப்போ இங்கே பார்த்தாக்கா அந்த எக்ஸ்ட்ரா ரோஸ் எல்லாமே டிலைட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நம்மக்கிட்ட அந்த நம்பர்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ஒரு நம்பர் வேணும், இன்னொரு நம்பர் வேணாம். ஸோ இங்கே ஷர்மா ஐயர்னு இருக்குது இல்லையா, இங்கே இருக்க வந்து எனக்கு ஜஸ்ட் நேம் வேணும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து கீபோர்டில் Alt-DE ப்ரெஸ் பண்ண போகிறேன். Alt-DE ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி டெக்ஸ்ட் டு காலம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து டிலிமிட்டட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது சூஸ் பண்ணாமல் ஃபிக்ஸ்டு விட்த்துன்னு இருக்கிற இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஆப்ஷன் கேட்கும் எந்த டேட்டா உங்களுக்கு வேணும்னு. இங்கே வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ டிவைட் பண்ணுறோம் நம்ம நம்பர்ஸ் வச்சுட்டு இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டேட்டாவை வந்து செப்பரேட் பண்ணதுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். அந்த ரிமூவ் பண்ணதுக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணால் போயிடும். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். எதுக்கு ஒரு வாட்டி கீழே செக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து டேட்டா வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. பார்த்தா சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. 1க்கு அப்புறம் வந்து இங்கே டாட் இருக்குது. மேலே வந்து 1க்கு அப்புறம் வந்து டாட் இருக்குது. கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தா 1க்கு அப்புறம் டாட் இருக்குது. கீழே பார்த்தா டாட் வந்து பக்கத்தில் வருது. ஸோ இதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இப்படி மூவ் பண்ணிங்கன்னா நம்பர்ஸு டாட் வந்து ஒரு காலமில் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற டேட்டா வந்து பக்கத்து காலமில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி நம்பர் செப்பரேட் ஆகிரும். அவங்க அப்புறம் வந்து இங்கே இருக்கிற நேம் செப்பரேட் ஆகிரும். எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டில் இருக்கிற நேம்ஸ் வேணாம். ஸோ அதனால வந்து நான் ஜஸ்ட் இதை டிலீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் நான் இங்கே இருக்கிற டேட்டாக்கோ பண்ணணும். அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Alt-DE ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி ஆப்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபிக்ஸ்டு விட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகிறேன். நெக்ஸ்ட்டு போயிட்டு இங்கே இருக்கிற நேம் கிட்ட வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ஏதாவது ஆட்டோ மேரேஜ் ஆகுதான்னு. எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபினிஷ் ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்து நேம் வந்து கரெக்டாக இருக்குது. பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேசஸ் எப்படி எடுக்க முடியும்னா, எப்படி எடுக்கலாம், நம்ம வந்து ஜஸ்ட்டு டைரெக்டாக ஸ்பேஸ் எடுத்துடலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டைரெக்டாக ஸ்பேஸ் எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணுறேன். F ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபைண்ட் வாட்னு இருக்கிற இடத்துல வந்து நான் ஸ்பேஸ் போடுறேன்.
போட்டுட்டு ரீப்ளேஸ் கிட்ட வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஆல்னு கொடுக்குறேன். எதுவுமே இல்லைனாக்கா நான் வந்து ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கலாம். கொடுத்தாக்கா வி கான்ட் ஃபைண்ட் எனி ரீப்ளேஸ்னு ஆப்ஷன் கேட்குது. அப்போ ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணலாம். அதாவது ஏதோ ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லுதுங்க. இது வந்து ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். இங்கே வந்து ஸ்பேஸஸ் எதுவுமே இல்லை, ஆனாலும் டேட்டா வந்து சென்ட்ரல் அலைன் இருக்குது. இது வந்து அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு டேட்டா எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற அலைன்மெண்ட் ஆப்ஷனில் வந்து இங்கே இருக்கிற சென்டர் ஆப்ஷனை விட்டுட்டு லெஃப்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்து இங்கே லெஃப்ட் அலைன் கிட்ட வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே கரெக்டாக இங்கே வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஸ்பேசஸ் இருக்கான்னு. F2 ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு ஸ்பேசஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். F2 ப்ரெஸ் பண்ணால் ஸ்பேசஸ் எதுவுமே கிடையாது, கரெக்டாக இருக்குது. இதுக்கும் வந்து நான் எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அலைன்மெண்ட் கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகிறதுக்கப்புறம் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு Alt+O+C ப்ரெஸ் பண்ணுறேன். இது வந்து ஆட்டோ ஃபிட் பண்ணுறதுக்கு டேட்டாவை மேலே வந்து ரோ இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift ப்ரெஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபுல் கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாக்கா Ctrl+ ப்ரெஸ் பண்ணாலே போதும். நான் வந்து இங்கே சீரியல் நம்பர்னு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து ஃபஸ்ட் நேம், அப்புறம் வந்து லாஸ்ட் நேம் போட்டுட்டு ஆட்டோ ஃபிட் பண்ணால் டேட்டா வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து டேட்டா க்ளீனப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து புதுசாக ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தா இல்லை எக்ஸல் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுது. நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வேறு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.